நம்ம இன்றைக்கி ஒரு இட்லி சாம்பார் வைக்கலாம்பா. அதுக்கு சாம்பாருக்கு ஒரு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு பாருங்களேன், இது எல்லாம் கலந்து ஒரு 5 பருப்பு வரும்பா இதில். உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறமா அந்த மசூர் தால் சிவப்பு கலரில் இருக்கு பாருங்க, மைசூர் பருப்புன்னுவாங்க. இது எல்லாமே கலந்து ஒரு பாக்கெட்டில் வருது. இது நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டுங்களில், சிறுதானிய கடைகள்லாம் கிடைக்குது. இத்தனை பருப்பும் சேர்ந்து நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டா நல்லது தானே. அதனால் இது இட்லி சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பவும் செய்வேன். அதை உங்களுக்கு காமிக்கலான்ட்டு அந்த பருப்பை கழுவி உப்பு மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய், 2 பெருங்காயத்துண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறமா அதோடு போடுறதுக்கு பாருங்கள், கொஞ்சம் கேரட்டு, ஒரே ஒரு கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கணும்ப்பா. பார்க்கலாம் இருங்க. பாருங்கள், தண்ணி கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் விளக்கெண்ணெய் விடுறேன். இந்த விளக்கெண்ணெய் டெய்லி சேர்க்கறது நல்லதுப்பா. அது மற்றபடி சேர்க்க முடியாது. இந்த பருப்பில் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா பொங்கி வெளியில் ஊற்றாது. அதனால அது விளக்கெண்ணெய் விடுவேன் நான். 2 கட்டி பெருங்காயம் போடுறேன். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் அப்படியே போடுறேன் இன்றைக்கி, வதக்கிட்டு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டுடுறேன். சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போடுறேன்ப்பா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நான் ஒரு இது அரைச்சி வச்சுருக்கேன், சுண்டலுக்குன்னு ஒரு பவுடர். அது கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக அது இன்னொரு தடவை போடும்போது காமிக்கிறேன். இது எல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா சிம்லேயே வச்சு இறக்கிட்டோம்னா நல்லா கூழாக வெந்துடும்பா. அப்புறம் ஒரு மத்து விட்டு கடைஞ்சிட்டு நம்ம அப்புறம் எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிக்கட்டும்பா. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் குக்கர் மூடி வெயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொங்காது, ஒன்றுமே ஆகாது. எண்ணெய் விடுறதுனால பொங்கி வெளியிலலாம் கொட்டாது. அதனால் இது மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் மூடுங்க, மூடியை போட்டு. பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய் ஊற்றுனது பாருங்கள். குக்கர் மேலே எதுவுமே தெரிக்காமல் இருக்குது. கை வச்சு சுட்டுக்கிட்டேன் நல்லா. இப்போ திறக்கலாம். பாருங்கள், இந்த இண்டஸ் வேலி குக்கர் ஒன்று வாங்கினேன்ப்பா. ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. இது கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, சமைக்கிறதுக்கும் சீக்கிரம் வெந்துடுது. நல்லா அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குப்பா இந்த குக்கர். நீங்கள் கூட வாங்கிக்கங்க. சூப்பராக இருக்குது. நல்லா 2-3 விசிலே பாருங்கள் எப்படி கூழாக வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு பவுடர் ஒன்று போடுறேன்ப்பா. இது என்னென்னா மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இது 4ஐயும் வறுத்து போட்டு அரைச்சி நுணுக்கி வச்சுருப்பேன். இது இந்த பொரியலுக்கும் போடலாம். ரெண்டாவது இந்த மாதிரி இட்லி சாம்பாருக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு, இப்போ உப்பை போட்டு சாம்பார் நல்லா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு கொத்தமல்லியை போட்டு கொதிக்க வைக்கலாம்ப்பா. நெய் போட்டு, கடுகு போட்டு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கிறேன்ப்பா. அதை நெய் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பொரியட்டும். நம்ம கருவேப்பிலை போடலாம், பெருங்காயம் கொஞ்சம் போடலாம். இன்னும் கடுகு பொரியலை பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. நெய் விட்டு தாளித்து கொட்டிட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா போடலாம், வாசனையாக நல்லாயிருக்கும். சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும்பா இந்த சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் சாம்பாரோட நம்ம சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ இது குதிரைவாளி அரிசி இட்லிப்பா. எப்படின்னா 2 அழாக்கு புழுங்கல் அரிசி, 1 அழாக்கு பச்சரிசி, 2 அழாக்கு குதிரைவாளி அரிசி. இந்த இட்லி மேலே கொஞ்சம் நெய் விடலாம். இப்போ சாம்பார் நல்லா மொண்டு 2 கரண்டி அது மேலே விடலாம். கூட ஒரு மெதுவடை இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான இட்லி சாம்பார். வாழ்க வளமுடன்.